அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏக்கா ஏக்கா அப்படியே என் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுக்கா. உன் ட்ரெஸ்ஸுக்கு என்னடி குறை? சூப்பரா இருக்கு போ. என் பிள்ளைங்களை ரெண்டு பேத்தையும் பாரு, தாவணி போட்டுக்கிட்டு எம்பிட்டு அழகா இருக்காளுகன்னு. வீட்டுக்கு போய் சுத்தி போடணுண்டி, அப்படி அழகா இருக்காளுக. ஏக்கா என் சேலை எப்படி இருக்குன்னு கேட்டா உன் மவளுக்குள்ள ரசிச்சுக்கிட்டு கிடக்க. ஏண்டி நெட்டவள்ளி, என் மவளுக இப்பதான் முத தாவணி கட்டுறாளுக, அப்ப ரசிக்க மாட்டேனா? எனக்கும் தான் என் வீட்டுக்கார் என் மாமியாக்கு தெரியாம சேலை எடுத்து கொடுத்தாரு. ஐயையோ மாட்டி விட்டுட்டாளே. அடி பாவி மயனே, உன்னையெல்லாம் பெத்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம்டா. எனக்கு ஒரு 100 ரூபா புடவை வாங்கி தந்திருக்கலாம்ல. நான் மட்டும் பழைய சேலையை கட்டிட்டு தெரியணும், உன் பொண்டாட்டி மட்டும் புது சேலை கட்டிட்டு வரணுமோ? சரி சரி, எல்லாரும் வாங்க சாமியை கும்பிடலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். கடவுளே, இந்த வருஷம் வயல்ல நல்லா விளைஞ்சு அறுவடை பண்ணணும் கடவுளே. ஆமாமா ஆமா, எங்க வயலுக்கு சேர்த்து வேண்டிக்கப்பா. அவங்க உங்களை மாதிரி சுயநல பிடிச்சவங்க கிடையாது, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வேண்டிப்பாங்க. அடியை வாயை மூடுடி, நான் ஓட்டையா சொன்னேன். ஏங்க உங்க அம்மா எங்கேயா போனா தொண ஏதாச்சும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்களா? ஏய், 2 பேரும் வாயை முடிக்கிட்டு சாமியை மட்டும் கும்பிடுங்கடி. என்னடா அம்மாவை சைடு கேப்ல போடி வாடின்னு சொல்ற? அம்மா ஃப்ளோல வந்துருச்சுமா. வரும்லடா வரும். உன்னைய பெத்த பாவத்துக்கு அதை ஏத்துக்க வேண்டியதுதான். ஏண்டி ஸ்னேகா, நம்ம காலேஜ்ல பொங்கல் இதோட சூப்பரா இருந்துச்சுல? ஆமாண்டி ஸ்ருதி, அம்மா வேற லெவல்ல வைக்க போதுன்னு நினைச்சா சும்மா உட்காந்துருக்கு. வேற என்னடி பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடணுமோ கேக்குறேன். அப்படி ஆடினாதாம ஜாலியா இருக்கும். நீங்க எல்லாருமே உம்முன்னு நிக்கிறீங்க பொங்க வைக்கும் போது. அதான் நம்ம காலேஜ்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம்ல. ஆமாண்டி ஸ்னேகா, அம்மா வைக்கிற பொங்கலை வாயில வைக்க முடியுமான்னு கூட தெரியல. உங்க அம்மா வைக்கிற பொங்கல் நாக்களை வச்சா வலிக்கிட்டு தொண்டைக்குள்ள போக அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பாருடா சப்போர்ட்டு கால. ஸ்ருதி, நான் சும்மா சொல்ல, சாப்பிட்டு பாரு, நாக்கே தித்திக்கும். பொண்டாட்டி மேல அம்பிட்டு பாசமா? அப்புறம் என் பொண்டாட்டி மேல அவ்வளோ பாசம் இருக்காதா? ஏங்க கேட்டுக்கோங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை பத்தி இப்படி பேசியிருக்கீங்களா? ஏண்டி, கல்யாணம் முடிச்சு இம்புட்டு வருஷம் ஆச்சு, நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் பொங்கல் வச்சு எனக்கு தந்திருக்கியா சொல்றதுக்கு? ஏதோ சமைக்கிறேன்னு பேர்ல எல்லா குழம்பையும் ரசம் மாதிரியே வச்சு வச்சு சமைச்சிட்டு இருக்க. அதையும் நாங்க சாப்பிட்டு சூப்பர் சூப்பர்னு சொல்லிக்கிட்டு திரியிறோம். இதுல வேற இவங்களை பாராட்டல, என் பாராட்டல. இன்னைக்கு வீட்டுக்கு வாடி, உனக்கு நல்லா வசமா முதுகுல பூசை பண்றேன்னா இல்லையா பாரு. நல்லா சமைச்சு போட ஆத்தாள மைனை உட்காந்து தின்றுட்டு பேச்சா பேசுறீங்க. இன்னியெல்லாம் தினக்கூழு கஞ்சி மட்டும்தாண்டி. டெய்லி கூழும் கஞ்சி குடிச்சா கூட உடம்புக்கு சத்து போகும். நீ சமைக்கிறத சாப்பிட்டு உடம்பே தேர மாட்டேங்குது நெட்டவள்ளி. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா சமைச்சு போட்டதை சாப்பிட்டு புசு புசுன்னு இருந்தீங்களோ? இப்படித்தானே உடக்க மாதிரி தானே இருந்தீங்க. உனக்கு எங்க அம்மாவை இழுக்கலைன்னா தூக்கமே வராது. ஒரு நல்ல நாள் அதுமா எங்க அம்மாவை இழுத்தே ஆகணுமா? உங்க அம்மாவை உங்களுக்கு எதுவும் சொல்லிடக்கூடாது, அப்படியே மூக்கு மேல கோவம் வந்துடும். பெத்த தாய்டி, பெத்த தாய், அப்படித்தான் வரும் கோவம். பெத்த தாய் தான் அப்படின்னு நாய் நான் சொன்னேன். அடி தொடப்பு கட்ட பிய்ய மருமகளே, ஓரமா நின்று கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். காது கேட்கலன்னு நினைச்சு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க போல. ஐயையோ, மாமியா கிழவிக்கு காது கேட்டுருச்சோ? அடியே நெட்டவழி, நம்ம பெட்ரூம்னு நினைப்பா, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு கிடக்க. வீட்டுக்கு வாங்கடி, 2 பேத்துக்கு இருக்கு. வீட்டுக்கு வந்தா தானே. ஏம்மா, எவ்வளோ நேரமா ஆக்குவ? டக்குன்னு பொங்கலை போட்டு தட்டுல தாம சாப்பிட்டுட்டு வீட்டை பக்கம் போக. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தாவணி கட்டுனா ஒரு மாதிரியா இருக்குமா, டக்குன்னு வீட்டுக்கு போகணுமா? ஆமாண்டி ஸ்ருதி, எப்படிதான் சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. ஸ்ருதி, ஸ்னேகா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அக்கா கிட்ட வந்து கேட்டுக்கோங்க, சூப்பரா சொல்லி தருவேன். அக்கா டிராப்பிங் கிளாஸ்லாம் போயிருக்கேன், சூப்பரா சொல்லி தருவேன். என்னடா இவன், நம்மளுக்கு தெரியாம ஏதோ டாப்பிங் கிளாஸ் போனாலாமால? எம்மா, அது ஒன்றும் இல்லை, இவங்க சேலம் மடிப்பெடுத்து கத்துக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போயிருக்காங்களாமா, அதைத்தான் பீத்திக்கிட்டு திரியிறாங்க. கன்றாவிடா, இது கத்துக்கிறதுக்கு வேற ஒரு கிளாஸ் இருக்கா? அதை இவ கத்துக்க வேற போயிருக்கா பாரு. எல்லாம் கால கொடுமைம்மா, என்னம்மா பண்றது? ஒன்ன சொல்லி என்னடா பண்ண? நாளை பொண்ணு கட்டி வச்சேன். இது என்ன எங்கேயும் பார்க்காத அதிசய மாதிரி இருக்கு. அம்மா, என்னை மன்னிச்சுக்கோமா உனக்கு சேலை எடுத்து தராதுக்கு. நான் மட்டும் என் பொண்டாட்டிக்கு சேலை எடுத்து தரலைன்னு நீ அடிச்சே கொண்டிருப்பாமா. அதாம்மா சேலை எடுத்து தந்தேன். மவனே, எனக்கு தெரியும் தெரியும், நீ அதை நினைச்சு கவலைப்படாத. உன் பொண்டாட்டி எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும். நீ எனக்கு சேலை எடுத்து கொடுத்துருந்தாலும் உன்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பா. அதுதான் நான் எதுவும் பேசாம விட்டுட்டேன். என்ன பண்றது, கடைசி வரை இப்படியே இருந்துட்டு போக வேண்டியதுதான். அம்மா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுறேன், அவகிட்ட சொல்லிராத. அவளுக்கும் நான் புது சேலை எடுத்து தரல, அவ பீரோக்குள்ள இருந்தே ஒரு சேலையை, பார்க்காத சேலையை எடுத்திருந்தேம்மா.
அவளும் அது புதுசு நினைச்சு கட்டிக்கிட்டு திரியிறாமா. அவ சேலை அவளுக்கே தெரியல. என்ன மழுப்பு மழுப்புறான் பாரு. அதான் சேலை எடுத்து கொடுத்துட்டேன்னு ஆச்சு, அப்புறம் என்னடா பொய்யா சொல்லிக்கிட்டு திரியிற? எம்மா நான் எதுக்குமா உன்கிட்ட போய் பொய் சொல்ல போறேன்? சரி சரி விடுடா, அத பேசி என்ன ஆக போகுது? உன் மடியில படுத்திருக்கிறது எம்பிட்டு சுகமா இருக்கு தெரியுமாமா? உன் பொண்டாட்டி மட்டும் வந்தா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பா தெரியுமா? அவளா இப்போதைக்கு வரமாட்டாமா. ஊரை சுத்தி முடிச்சு வரக்கு 5 மணி ஆயிரும். நல்லா பார்த்து கட்டி வச்சேன்போ, நல்லா பொண்டாட்டி புருஷன் நீங்க 2 பேரும். என்னம்மா பண்றது? என் தலையில கட்டி விட்டுட்ட, அப்புறம் என்ன பண்றது? அட பாவி ஒல்லி குச்சி, இன்னைக்கு உன் மண்டையை உடைக்காம விட மாட்டேன். உங்க ஆத்தா மடியில படுத்துட்டு இன்னைக்கு குறை சொல்லிட்டு இருக்கீங்களோ? சொல்லுங்க சொல்லுங்க, நானும் ஓரமா கேட்டுக்கிட்டு தான் நிக்கிறேன். என்னதான் ஐயா புட்டு புட்டு வைக்கிறாருன்னு பாப்போமே. நீ மட்டும் அந்த பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன்னு வச்சுக்கோமா, இனி யாரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்படிலாம் பண்ணாதடா, நீ பெத்தையில ஒரு பிள்ளை, அதுதான் பாவம். அந்த குழந்தைக்காகவும் உனக்காக மட்டும்தான் நான் அவளை வச்சு பார்த்துட்டு இருக்கேன். சரி, அப்புறம் இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க சேரு? அடி ஆத்தே, செத்தேன் போ. ஐயய்யா ஆத்தா வந்துட்டாளே, அப்படியே நம்ம கண்ணை மூடி தூங்கிடுவோம், இல்ல நம்ம மண்டையில ஏறி குதிச்சு சாமி ஆடிடுவா. நெட்டவெளி நெட்டவெளி, சும்மா நான் சொன்னதெல்லாம் அம்மாட்ட சும்மா லோலா சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொன்னீங்க? லோலா சொன்னீங்களோ? சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க என்ன டிவோர்ஸ் பண்றது? இந்தா நான் பெட்டி பிடிக்கையில எடுத்துட்டு நான் கிளம்புறேன். நெட்டவெளி நெட்டவெளி, சும்மா லோலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன நீ பாடு கிளம்புறேன்னு சொல்ற? நான் இனி உங்ககிட்ட வாயை திறந்து பேசவே மாட்டேன். நான் கிளம்புறேன் எங்க அம்மா வீட்டுக்கு.